ஹாய் மக்களை, ஜி தமிழ்ல ஒரு அப்பா மகள் எமோஷனல் மூமெண்ட் நடந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஜி தமிழ்ல ஃபர்ஸ்ட் நல்லா ஓடிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சினாலே சரிகமப்பா லிட்டில் சாம்ஸா. அது அப்படியே ஃபைனல் வரைக்கும் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஃபைனலிஸ்டா சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா விஷ்ணுவர்தன், செகண்ட் ஃபைனலிஸ்டா அச்சிக் நிருபம் சூஸ் ஆயிருக்காங்க. இந்த வாரம் மண்வாசனை சுற்று, அதோட சேர்ந்து தேர்ட் ஃபைனலிஸ்டும் சூஸ் ஆயிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியறதுக்கும் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சுமன், வருண், வஜ்ஜா, தன்வி, ஸ்ரேயா, முர்ஷிதா, அபிஷேகா எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். செம்மையா கொடுத்துருக்காங்க. கிராமப்புற சங்கீதம்னாலே கஷ்டம்தான், அதுவும் இல்லாம ஃபைனலிஸ்ட் சூஸ் ஆகணும்ல, அதனால ரொம்ப நல்லா பாடினாங்கன்னே சொல்லலாம். எல்லாருமே அபிஷேகா வருவாங்க, தேர்ட் ஃபைனல் நினைச்சு அவங்க சூஸ் ஆகணும்ன்றதுதான் எல்லாரோட ஆசையுமாவே இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அபிஷேகா கிடைச்ச பிரைஸ் யாருக்குமே கிடைச்சதில்ல. அவங்களும் சொல்லியிருக்காங்க, நான் கிராமப்புற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன், ஃபார்முலானா மியூசிக் கத்துக்கிட்டது இல்லை, ஆனா நீங்க என்ன ஜேர்னர் சொன்னாலும் பாடுவேன் சொன்னது மட்டும் இல்ல, எந்த ஜேர்னர் கொடுத்தாலும் நல்லாவே பாடினாங்க. பட் இந்த 2-3 வாரம்னா தான் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்கள விட மத்தவங்க நல்லா பாடி அப்படியே ஃபைனலுக்கும் செலக்ட் ஆயிட்டாங்க. இந்த வாரம் வர்ஜாவுங்க தானா வந்த சந்தனமே அந்த சாங்கை சூஸ் பண்ணி பாடினது மட்டும் இல்ல, அவங்க பாடும் போதே ஆடியன்ஸ் எல்லாம் எந்திரிச்சு கிளாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, தேர்ட் ஃபைனலா அவங்களே சூஸ் ஆயிட்டாங்க. எஸ், அச்சின் நிருபத்துக்கு அடுத்து வர்ஜாவுங்க தான் சூஸ் ஆயிருக்காங்க. அபிஷேகா செலக்ட் ஆகலைங்க. அது யார் யாருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, வர்ஜாவுங்களும் ஸ்ரீலங்கால இருந்து இந்த நிகழ்ச்சிக்காண்டியே வந்திருக்காங்க. ஸ்ரீலங்கால இருக்கவங்க எல்லாருமே இப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவுமே மேடைக்கு வந்துட்டாங்க. மேடைக்கு வந்துட்டு, நாங்க இந்த மாதிரி வேற நாடுன்னா நீங்க பார்க்காம உண்மையிலே என்னோட பொண்ணோட பாட்டை மட்டும் பார்த்து நீங்க இவ்வளவு செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஜி தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. அதோட சேர்ந்து அவங்கள ட்ரெயின் பண்ண எல்லாத்துக்குமே உங்க அப்பா நன்றி சொல்றாங்க. அப்புறம் என்ன, அப்பாவும் மகளும் நல்ல எமோஷனல் ஆகி ஹக் பண்ணி, அப்பா மகள் பாசத்தை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது. ஜி தமிழ் பத்தி அடுத்தடுத்து அப்டேட்ஸுக்கு, முக்கியமா சரிகமபா லிட்டில் சாம்ஸ் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வர்ஜா செலக்ட் ஆனது எவ்வளவு பேருக்கு ஹாப்பியா இருக்கு? ஹாப்பியா இருந்தா அப்படியே கமெண்ட்ஸ்ல ஒரு கொடுத்துட்டு போயிடுறீங்களா?